அடுத்து ஃபைனல் கொஷின்னு. ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது 800 ரூபா அப்படிங்கிற தொகை 3 இயர்ஸில் தனி வட்டி வீதத்தில் 920 ரூபாயாக மாறுது அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இது பண்ணியிருப்பாங்க. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுதுன்னா 3% அதிகரிக்கும் போது சேம் இயருக்கு 800 ரூபாய்க்கு அதே 3 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 800 ரூபா வந்து 920 ரூபாயாக மாறுறது 3 இயர்ஸில் சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், அது நமக்கு தெரியாது, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, 3% அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆன அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதை இந்த அமௌண்ட்டோட ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய தொகை கிடச்சிருமா, அதுதான் பண்ணப்படும். இது வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா 800 ரூபாய்க்கு 3% வந்து 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நம்ம இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறோம். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு இந்த ட்ரிக் யூஸ் ஆகுமானா யூஸ் ஆகாது. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த ட்ரிக் யூஸ் ஆகும். இப்போ இந்த இன்க்ரீஸ் ஆன அந்த 3%க்கு மட்டும் எவ்வளோ அமௌண்ட் பாருங்கள். அதாவது 1 இயருக்கு 3%னா 3 வருஷத்துக்கு 9% கிடைக்கும். அப்போ 800 ரூபாயில் 9%ங்கிறது எவ்வளோ? 10%ங்கிறது 80 ரூபா, 1%ங்கிறது 8 ரூபா. அப்போ 9%னா 9 × 8 72 ரூபா கிடைக்கும். அப்போது 800 ரூபாய்க்கு 9%ங்கிறது 72 ரூபா. இதுதான் அந்த இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டு. ஆல்ரெடி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 920 ரூபா இருக்குது. அப்போ இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டை ஆட் பண்ணோம்னா 992. ஆன்சர் வந்துருச்சா? ஆன்சர் வந்து 992.